கிருஷ்ண நாமத்தில் மூழ்கிய பக்தர் அவர்தான் பூந்தானம். அவரின் வாழ்க்கை முழுவதும் பகவானின் அருள் கதை. கேரளாவில் உள்ள கொட்டியூர் சிவன் கோவில் வருடத்தில் சில நாட்களே திறக்கும் புண்ணிய ஸ்தலம். அங்கே சென்றார் பூந்தானம். குளத்தில் நீராடி சிவபெருமானை வழிபட்டு அங்கேயே தங்கி பாகவத உபன்யாசம் தொடங்கினார். தினமும் சிவன் முன் பாகவதம். நூற்றுக்கணக்கான மக்கள் கேட்டு மெய்மறந்தார்கள். என்னை ஏன் மணந்தாய் என விளையாட்டாக கேட்ட கிருஷ்ணர், அதை கேட்டு மயங்கிய ருக்மிணி. அந்த சர்க்கமே அவரின் பிரவசனம். அடுத்த நாள் அவர் வைத்த அடையாளம் தொடக்கத்தில் மீண்டும் அதே பகுதி. கோவில் மூடப்பட்டது. ஆனால் உள்ளிருந்து பாகவதம் ஒலித்தது. பூந்தானம் சொல்வது போல இல்லை, நானும் அவன் சொல்லுவதையே கேட்க ஆசைப்படுகிறேன் என்றார் சிவபெருமான். ஒரு நாள் என்னிடம் வா என்று அழைத்தார் கிருஷ்ணர். மகிழ்ச்சியில் திளைத்தார் பூந்தானம். வானரதம் வந்தது. அவர் காந்தார் மனைவியை அழைத்தார். வானரதம் வந்தது. அவர் காண்தார். ஒரு சேவகியும் ஒரு பக்தரும் கிருஷ்ணனோடு ஐக்கியமானார்கள். அதிகாலை பில்டர் காபி மனம். உங்கள் நாளை இனிதே தொடங்குங்கள். காஃபி வித் ஜீவில் சந்திப்போம். காஃபி வித் ஜிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்களை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.